இப்போ நடந்து முடிஞ்ச எல் கிளாசிக்கோவான எம்ஏ சிஎஸ்கே மேட்ச் ஹைலைட்ஸ் தான் பார்க்க வரோம். ஸோ வீடியோக்குள்ள பார்க்கணும் மக்கள் லைக் கொடுத்துட்டு சேனல் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ் வச்சு நம்ம மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு நாங்கள் பேட்டிங் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. ஸோ பவுலிங் பண்ண நம்ம மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ரஹானே தான் ஓப்பனிங் இருந்தார். ஸோ ரஹானே அவுட்டு அண்டு நம்ம ரச்சின் ரவீந்திரா அவுட்டு. மிடில் ஓவர்ஸில் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் அண்டு சிவம் துபே நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் தான் ஃபாஸ்டஸ்ட் 2,000 ரன்ஸ் வச்சிருக்காரு T20ல இந்தியனா. ஸோ அவங்க நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. ஒரு சம்திங் 50-70 ஏதோ மிடில் ஓவரில் அடித்தாங்க. ஒரு லாஸ்ட் 10 ஓவர்ஸில் நல்லா அடிக்கிறதுக்கு மாதிரி தான் அவங்க செட் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 150 15 ஓவர் 150 அந்த மாதிரி தான் அவுட் ஆனாங்க 2 பேரும். ஸோ அதனால் டீசல் ஸ்கோர் ஒரு 220 வந்துடும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நம்ம டேரில் மிச்சல் அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு அப்படியே கட்டையாக போட்டார். ஒரு 4 மட்டும் தான் அடித்தார், வேறு எதுவுமே பண்ணல. ஆனால் நம்ம தலை கடைசி 4 பால் இறங்கி 4 பாலில் 3 பால் 6, லாஸ்ட் பால் மட்டும் 2 ரன்னு. ஐயோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த 3 6 ஹேட்ரிக் 6 அதெல்லாம் மறக்கவே. அந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு. 200 ப்ளஸ் ஆச்சு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் டார்கெட் என்னன்னா 207. நம்ம 207ல் நிறைய மேட்ச் வச்சுருக்கோம். அவங்க சேஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்க வந்து எப்போ போல் இஷான் கிஷன் அண்ட் ரோஹித் சர்மா இறங்கினாங்க. இஷான் கிஷன் நல்லா தான் ஆடினார், பவர் பிளே நல்லா தான் ஆடினாங்க. 63 ரன் அடித்தாங்க, 1 விக்கெட் இல்லை. அப்படியே நினச்சேன் மேட்ச் அங்கேயே முடிஞ்சுன்னு. ஆனால் பதிலானா நான் இருக்கேன் அப்படின்ட்டு ஸ்கை விக்கெட் எடுத்தார், இஷான் கிஷன் எடுத்தார். அப்பயே மேட்ச் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் நம்ம ரோஹித் சர்மா வந்து நின்று அடித்தார். அவர் பாவம் அந்த மனுஷன், சப்போர்ட்டுக்கு எவனுமே இல்லை கடைசியில். ஆனால் துஷார் தேஷ்பாண்டே சதுல் தக்கூர் கூட அடிக்கடி அடிச்சாங்க. ஆனால் மிடில் ஓவரில் அவங்களுக்கு தொடக்கூட முடியல. சதுல் தக்கூர் 15 ஓவரில் 2 ரன் கொடுத்தாரு. அந்தளவுக்கு அவங்க ரொம்ப நல்லா போட்டாங்க. பதிலானா வேற லெவலில் போட்டார். என்னன்னா எக்ஸ்பென்சிவாக இருந்தார், 2 முக்கியமான விக்கெட் எடுத்தார். ஸோ அதனால் நம்ம ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா நல்லா இன்னிங்ஸ் ஆனால் 100 அடித்தார். அந்த மனுஷனுக்காகவே நான் ஆக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் சிஎஸ்கே கடைசியில் ஜெயிச்சிருக்காங்க 20 ரன்ஸ் டெஸ்ட்டில். ஸோ இதை பற்றி நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.